அளித்தாயே. நன்மை காட்சியை கண்டு ருசித்து புசித்து கண்ணார களித்தாயே. என்ன கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்னே சொன்ன மாறி போர் பெய்துமே. என்ன கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்னே சொன்ன மாறி போர் பெய்துமே. தந்தானை துதிப்போமே. திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. தந்தை மைந்தன் தூய் ஆவியிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஜெப தியானத்தில் வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆசீர்வதிப்பாராக. சில மனிதர்கள் சுயநலமாக வாழ்கின்றார்கள். அப்படி வாழும்போது செய்கிறது சரியா தவறா என்று சொல்லி யோசிக்காம செய்து விடுகிறாங்க. நாம் செய்கிற வேலை, செய்கிற காரியம், வாழ்கிற வாழ்க்கை முறை சரியானதாக இருக்கிறதா என்று சொல்லி யோசிக்காம அதை பற்றி சிந்திக்காம இருந்து விடுறார்கள். அப்படி செய்கிறதுனால என்ன என்றால் உலகத்திற்கு ஏற்ற வாழ்க்கையை மட்டுமே வாழ நினைக்கிறார்கள். உலகத்தில எப்படியாவது பெருமை சேர்த்து கொள்ள வேண்டும், உலகத்துல எப்படியாவது நம்ம செல்வங்களை சேர்த்து கொள்ள வேண்டும், உலகத்துல எப்படியாவது நம்ம மேன்மையா நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி உலக பிரகாரமான காரியங்களை தேடுகிற சூழ்நிலை அதிகமாக இருக்கிறது. காரணம், சற்று யோசித்து பார்ப்பதில்லை. எப்படி இருக்கிறோம், என்ன செய்யறோம், எப்படி போகுது என்று சொல்லி யோசிக்க மறப்பதனால, யோசிக்காமல் செல்வதனாலதான் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை மட்டும்தான் அநேகர் நாடி தேடுகிறார்கள். அப்படி வாழுகிறதுனால பாவத்தை செய்வதற்கு கூட என்ன பண்றாங்க, துணிந்து விடுகிறாங்க. தான் நினைப்பதை, தான் யோசிப்பதை செய்வதற்காக துணிந்தும் என்ன பண்றாங்க, போயிடுறாங்க. பாவத்திற்கு ஒப்பு கொடுத்துறாங்க. என்ற நிலைக்கு வேண்டுமானாலும் செய்து விடுறாங்க. ஆனா உலக பிரகாரமான வாழ்க்கை நம்ம வாழுகிறதுனால, உலக பிரகாரமான தேவையை மட்டுமே நம்ம தேடுகிறதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்ப நாம எப்படி வாழ வேண்டும் என்றால் கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். கடவுளுடைய சித்தம், அவருடைய பிரியம், அவருடைய நன்மை என்ன என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்த்து வாழ வேண்டும். கடவுளுடைய சித்தம் எப்படி இருக்கிறது, கடவுள் எதிலே பிரியம் கொள்கிறார், கடவுளுடைய பார்வையில் எப்படி நன்மையானதாக நடக்க முடியும் என்று சொல்லி சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அதை பகுத்து ஆராய வேண்டும். பகுத்தறிந்து அதற்கு ஏற்றாற் போல நாம மறுரூபமாக வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நம்ம பலத்தினால கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ முடியாது. நம்ம சக்தியினால கடவுளுடைய சித்தத்திற்கு ஏற்றாற்போல் நம்மளால வாழ முடியாது. அப்ப நாம என்ன செய்ய வேண்டும் என்றால் மறுரூபமாக வேண்டும். அவ மறுரூபமாக வேண்டும் என்றால் எப்படி? கிறிஸ்துக்குள்ளாக நாம் மறுரூபமாக வேண்டும். தூய ஆவியுடைய ஒத்தாசையினால அவருடைய சித்தத்தை செய்வதற்கு, அவர் பிரியப்படுகிற விதமாக வாழ்வதற்கு, கடவுளின் நன்மை பெற்றுக்கொள்கிற விதமாக வாழ்வதற்கு நாம் மறுரூபமாக வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளுடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கடவுளின் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிவதற்கு ஏதுவாய் உங்கள் மனம் புதிதாவதினால் மறுரூபமாகுங்கள். எனக்கு அன்பானவர்களே, கடவுளுடைய நன்மை, அவருடைய பிரியம், அவருடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக நாம் கிறிஸ்துக்குள்ளாக மறுரூபமாகவும், கிறிஸ்துக்குள்ளாக நாம் மறுரூபம் அடைந்து கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழுவோம். உலக பிரகாரமான இந்த உலகத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷம் தெரியாம கடவுளுக்கு பயந்து கடவுளுக்குள்ளாக நம்ம வாழுகிற பொழுது கடவுள் எல்லாவற்றிலும் நமக்கு மேன்மை தருகிறார். கடவுள் எல்லாவற்றிலும் நமக்கு வெற்றியை தருகிறார். கடவுள் எல்லாவற்றிலும் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அவரை பற்றும் நம்பிக்கையில தொடர்ந்து வாழ வளர தூய ஆவியினர் தாமே நம் அனைவரையும் பலப்படுத்தி வளர்த்தி காப்பாராக. ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.
எங்களை நேசிக்கிற அன்புலம் கொண்ட பிதாவே, இந்த ஆசீர்வாதமும் சந்தோஷமும் இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். ஆம், இனி வரக்கூடிய காலத்துல நாங்கள் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை வாழாதபடிக்கு, உலகத்திற்கு ஏற்ற ஒத்த வேஷம் தரித்து ஜீவிக்காதபடிக்கு, உமக்கு ஏற்ற ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு, உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு, இப்படி சித்தத்தை நிறைவேற்றுகின்ற மக்களாக வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆம், உலக வாழ்வை நாங்கள் தேடுகிறதுனால அநேக தோல்விகள், அநேக இழப்புகள், அநேக பாவங்கள் எங்களுக்குள்ளாக வந்து விடுகிறது. நீர் தயவாக மனமிறங்கி நீர் எங்களை பலப்படுத்தும்படியாக, உலகத்திற்கு ஏற்ற வாழ்க்கை அல்ல, உமக்கு ஏற்ற ஒரு நல்ல வாழ்வை வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு அருள்பாவிக்க வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ இந்த நாள் கூட நாங்கள் செய்கிற எல்லா வேலைகள் எல்லாவற்றுடைய கரத்துல நாங்கள் ஒப்புவிக்கிறோம். நீர் எங்களை பலப்படுத்துவீராக, நீர் எங்களை ஆஸ்வதிப்பீராக, எங்களோடு கூட இருந்து நல்ல முறை செய்து முடிப்பதற்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பின் ஞானம், அறிவு, சகத்திரமை எல்லாவற்றையும் நீர் கொடுக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிவது ஞானத்தின் ஆரம்பம் என்ற வார்த்தை பிரகாரமாக எங்களுடைய பிள்ளைகள் உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய ஞானத்தினால பிள்ளைகள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக ஒரு நல்ல முறையில் படித்து அந்த படிப்பின் வழியாக ஒரு நல்ல வாழ்வை அமைத்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ எல்லாருடைய பலவீனங்களை மாற்றி போடும் வருத்தமில்லை எத்தனையோ பேர் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நீ தயவாக மனமிறங்கி எல்லாருடைய பலவீனங்களை மாற்றி போட்டு எல்லாருக்கும் பரிபூர்ண சுகத்தை கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை முற்றுமாக நான் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ள வழித்தள்ளும். மீட்பர் இயேசுவின் திருப்பாதம் ஜெபிக்கிறோம். அன்பின் பிதாவே, ஆமென். அனைவருக்கும் சுதந்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.